Dear students, very good morning to all. Today we are going to watch at the last lesson of this term Economics and Introduction. Now we are going to watch the main concept of this lesson only. Are you ready to watch what that is? Let's see. Village. First we see the village. In villages, once in a week or month, all things are sold in a particular place at a specific time to meet the needs of the people. That is called சந்தை. கிராமங்களில் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ பொதுவான ஒரு இடத்துல குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப பொருட்களை எல்லாம் ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடத்துக்கு பேர் தான் சந்தைன்னு பேரு. பிக்சர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஆல்ரெடி இந்த இடத்துக்குலாம் போயிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க கன்சியூமர் குட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. கன்சியூமர் குட்ஸ். தி finished goods which are bought from the market to fulfill the daily needs of the consumers is called consumer goods. அன்றாட தேவைகளை நம்ம ஏதோ யூஸ் பண்ற பொருளா இருக்கும். அதை போய் நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த பொருட்களுக்கு பேர் தான் கன்சியூமர் குட்ஸ். நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க ரைஸ், க்ளோத்ஸ், பைசைக்கிள் எக்ஸெட்ரா. அரிசி, துணிகள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிதிவண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. In olden days, we had a system of exchanging goods for other goods called barter system. For example, exchange a bag of rice for enough clothes. முன்னாடி காலத்துலலாம் ஆரம்ப காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருள்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை மாற்றிப்பாங்க. அதுக்கு பேர் தமிழில் பண்டம் மாற்று முறை அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலாக தேவையான அளவு துணியை வாங்கிக்கிறது. ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு அரிசி எக்ஸஸாக இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்க துணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறதுக்கு பேர் பண்டம் மாற்று முறை. இங்கிலீஷில் barter சிஸ்டம் அப்படின்னு பேர். A person who has rice in surplus and a person who has cloth in surplus will exchange on the basis of their needs. But here the problem is that the person who has clothes should have the willingness to buy rice. Only then the exchange through barter system will take place. இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி பண்டமாற்று முறையில். என்ன அப்படின்னா அரிசி வச்சிருக்கிறவன் துணியை அரிசியை கொடுத்துட்டு துணி வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவனுக்கு துணி தேவையாக இருக்கணும். அதே மாதிரி துணியை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கவன் துணியை கொடுத்துட்டு அரிசி வாங்கிக்கிறதுக்கு அவனுக்கு தேவையாக இருக்கணும். அரிசி தேவையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த முறை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். When they exchange commodities, they may lead to certain problems when comparing the differences in the value of commodity. To solve this problem, people invented a tool called money. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்டங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும் பொழுது பண்டங்கள் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு அதோட மட்டும் இல்லை. நம்ம அரிசி கொடுக்கும்போது அரிசிக்கு ஒரு மதிப்பு இருக்கும், துணிக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா? ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி தான் அது பணம். பீப்புளுக்கு மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டூல் கருவி தான் பணம். அது டூல் கால்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. Early man who hunted and gathered food later learned to cultivate crops. When they found rivers which provided them water, settled down permanently near the rivers. These permanent settlements were called villages. Agriculture remains to be the root of our economy even today. Man has no limits for his demand and his desire. Based on this, man started to learn new occupations. Those who are involved in farming and grazing are called farmers or cultivators. நல்லா கவனிங்க. இயர்லி மேன் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க வேட்டையாடி தான் உணவுகளை சேகரிப்பவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். தங்களுக்கு தேவையான உணவுகளை போய் வேட்டையாடிட்டு வந்து சாப்பிடணும், அதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. அப்புறம் படிப்படியாக வேளாண்மை செய்ய கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வேளாண்மை செய்வதற்கு வசதியாக என்ன செஞ்சாங்க, நீர்நிலைகளுக்கு அருகிலேயே தங்களுடைய இருப்பிடங்களை அமைத்து கொண்டார்கள். ஆற்றங்கரை ஓரமாகவே தங்களுடைய குடியிருப்புகளையும் அமைத்து கொண்டார்கள். அப்படி அமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஊர் உருவானுச்சு, ஒரு கிராமம் உருவானுச்சு. அதுக்கப்புறம்
இந்த அளவுக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விவசாயம் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஆணி வேரா விளங்குது. விவசாயம் இல்லாம எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது. விவசாயம் மட்டும் தான் அப்படின்னு தோன்றுச்சா அப்படின்னா, இல்ல. புதுசு புதுசா வேற வேற தொழில்களையும் மனுஷன் செய்யறதுக்கு கத்துக்கிட்டான். இந்த மாரி இந்த தொழில்லலாம் ஈடுபடுறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஃபார்மிங் அண்ட் கிராசிங் ஆர் கால்ட் ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டர்ஸ். விவசாயிகள் இல்லன்னா உழவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் தான் பேர் இது. நெக்ஸ்ட் தேர் ஆர் சர்டைன் அதர் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபார்மிங். என்ன சொல்றாங்க? இந்த மாதிரியான வேலைகள் செய்றாங்க இல்லையா? விவசாயம் பண்றது, கிராசிங் உழவர்களா இருக்காங்க. அப்புறம் மேய்ச்சல் கால்நடை வளர்க்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்றவங்களுக்கு பேரு முதன்மை தொழிலாளிகள். அதாவது முதன்மையான தொழில்களை செய்பவர்கள் அப்படின்னு பேரு. Agriculture and industries are helpful in the economic development of our country. Our country's economy is based on three economic activities. விவசாயம் வந்து தொழிற்சாலைகள் எல்லாம் நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியா இருக்குது. உங்களுக்கு நல்லா புரியிறபடி சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரத்த 3 பிரிவுல பிரிச்சு சொல்லலாம். ஒண்ணு பிரைமரி ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்னு செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்னு டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ். அது ஒண்ணொண்ணையும் நம்ம இப்ப டீப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ். They are concerned with the production of raw materials for foodstuff and industrial use. Primary activities include agriculture, cattle rearing, fishing, mining, collection of fruits, nuts, honey, rubber, resin, medicinal herbs and rumpering. உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்யறதுக்கு பேர் தான் முதல் நிலை தொழில்கள் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்க. வேளாண்மை விவசாயம் செய்யறது, கால்நடைகள் வளர்க்கறது, மீன் பிடிக்கிறது, அப்புறம் கனிமங்கள், தாது பொருட்கள் இதெல்லாம் போய் சேகரிக்கிறது. அப்புறம் தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின், ஃப்ரூட்ஸ், பழங்கள் இதெல்லாம் சேகரிக்கிறது. அப்புறம் மரம் வெட்டுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நிலை தொழில்கள். முதல் நிலை பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இதுல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதையும். முதல் நிலை தொழில்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது agriculture is the primary occupation. There won't be any kind of facilities like our cities. At the same time, they get their basic needs fulfilled easily. டவுன்னு சொல்றோம், நகரம்னு சொல்றோம். நகரம் போன்ற வசதிகள் வந்து கிராமத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஆனா அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யற மாதிரி அங்க என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, there are small shops, சின்ன சின்ன கடைகள் இருக்கும். vegetables are grown in abundance just like rice and pulses. அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, காய்கறி உற்பத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல தான் அதிகமா இருக்கும். Though the sugar that is added in our milk, coffee and tea is produced in sugar mills. The raw material sugarcane is cultivated in villages. From chilies to mustard, all those provisions used for food are grown in villages. நம்ம தினைக்கும் யூஸ் பண்றோம் இல்லையா? டீ, காபி, பால் இதுலலாம் நம்ம போடக்கூடிய சுகர் இருக்கு பாருங்க, சர்க்கரை. அது ஆலையில உற்பத்தி ஆகுது அப்படின்னா கூட, அதற்கான மூலப்பொருள் கரும்பு எங்க கிடைக்குது? அது கிராமங்கள்ல தான் விளையுது. மிளகாயிலேருந்து கடுகு வரைக்கும் சமையலுக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்களும் நமக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, அது கிராமத்துலேருந்து தான் வருது. காந்திஜி காந்திஜி has said that the villages are the backbone of our country. காந்தி அதனால தான் சொல்றாரு, கிராமங்களை ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு காந்திஜி சொல்றாரு. more than 50% of world's population lives in cities. ஆனா உலகத்துல பாத்தீங்கன்னா 50% மக்களுக்கு அதிகமானவர்கள் பாத்தீங்கன்னா டவுன் சிட்டிஸ்ல தான் வாழ்றாங்க. in our state தமிழ்நாடு 47% of people are in cities. நம்மளுடைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா 47% மக்கள் வந்து கிராமங்கள்ல வசிக்கிறாங்க. தமிழ்நாடு is well developed in secondary and tertiary activities as well. These are city centered activities. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா உற்பத்தி தொழில், சேவை தொழில், அதாவது செகண்டரி, டெரிட்டரி, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை தொழில்கள்ல பார்த்தீங்கன்னா முதன்மையான இடத்துல இருக்குது. மிக வளர்ந்து இருக்கக்கூடிய மாநிலமா நம்மளுடைய தமிழ்நாடு விளங்குது. Well, apart from this employment, opportunities are more in cities than villages. People involved in small scale industries and
Unorganized sector are mostly found in cities. கிராமங்களை விட நகரங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சிறு தொழில் செய்பவர்கள் தொடங்கி, அமைப்பு சாரா பெரிய பெரிய தொழில்கள் செய்றவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எங்க இருக்காங்கன்னா, அவங்க நகரத்தில தான் இருக்கிறாங்க. எப்படி ஒரு நாட்டுக்கு கிராமங்கள் முக்கியமோ, அதே மாதிரி நகரங்களும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். 2ஆம் நிலை தொழில் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். The raw materials obtained from the primary activities are converted into finished products through machinery on a large scale. These activities are called secondary activities. முதல்நிலை தொழில்கள் மூலமா சேகரிக்கப்படக்கூடிய மூலப்பொருட்களிலிருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருள்கள் வரை பெரும் அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் தான் 2ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. தொழில்துறை அப்படின்னும் அழைக்கப்படுது. Industries are classified on the basis of the availability of raw materials, capital and ownership. உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், அதற்கான மூலதனம், உடைமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதன் அடிப்படையில வச்சு இந்த உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்கள சில டிவிஷன்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. On the basis of raw materials, industries are classified as எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள், விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலைகள். எக்ஸாம்பிள் பாருங்க, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், சுகர் மில் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். பருத்தி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, சுகர் மில் சர்க்கரை உற்பத்தி ஆலை, அப்புறம் உணவு பதப்படுத்துதல். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் காடு சார்ந்த தொழிற்சாலைகள். பேப்பர் மில்ஸ், ஃபர்னிச்சர் மேக்கிங், பில்டிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் காகிதம் தயாரிக்கக்கூடிய தொழில், மர சாமான்கள் தயாரிக்கக்கூடிய தொழில், கட்டுமான பொருட்கள் இதெல்லாம் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் கீழே பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் கனிம தொழிற்சாலைகள். சிமெண்ட், அயன், அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ் அலுமினியம், இரும்பு, சிமெண்ட் தொழிற்சாலைகள் எல்லாம் இந்த மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருது. நெக்ஸ்ட் மரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் கடல்சார் தொழிற்சாலைகள். சீ ஃபுட் ப்ராசஸிங் கடல் உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் கீழே வருது. இந்த 4 இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் 2ஆம் நிலை தொழில் அப்படின்ட்டு விளக்கி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, well paved roads, ports, airports and railway stations support trade. Many branches of banks help in the circulation of money and boost the country's economy. All this are termed as territory activities. 3ஆம் நிலை தொழில்கள் அப்படின்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல பாருங்க, வெல் paved ரோட்ஸ் நன்கு அமைக்கப்பட்ட சாலைகள், துறைமுகம், விமான நிலையம், அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிலையம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சிட்டிஸில் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னா, நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு, இறக்குமதி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நகரங்களில் தான் வங்கி கிளைகள் கூட அதிகமாக இருக்குது. மக்களுடைய பண வரவு செலவுகள், பொருட்கள் வாங்குவதற்கு, விற்பதற்கு இதுக்கெல்லாம் பண வரவு செலவுகள் செய்யணும் இல்லையா? அப்போ அதுக்கு நமக்கு பேங்க் தேவை. அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சிட்டியில் தான் இருக்குது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த மாதிரியான சிட்டிஸோட பங்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் 3ஆம் நிலை தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். டெரிட்டரி activities. I already told you that industries produce goods and distribute them to the people. For this purpose, some services are recurred. These services are called territory activities or service sectors. The service sector serves the people to fulfill their daily needs like transport, communication, trade, banking. 3ஆம் நிலை தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா, பிரைமரி ஆக்டிவிட்டீஸ், செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அந்த 2 தொழில்களிலும் குறிப்பாக தொழில்துறை உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது, தேவையான சேவைகளை வழங்குவதால், அதாவது அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர்றது, இந்த இடத்துலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட இடத்துலேருந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி சேவையை செய்யக்கூடிய தொழில்களுக்கு தான் 3ஆம் நிலை தொழில்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். டிரான்ஸ்போர்ட் வாகனம் வேணும் இல்லையா, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துக்கள், ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ். ஆமாம், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணியாச்சு, அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, நுகர்வோர்கிட்ட கன்சூமர் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா எப்படி கொண்டு போக முடியும்? அதுக்கு தேவை நமக்கு டிரான்ஸ்போர்ட்.
நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன், போஸ்ட், டெலிகிராம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸெட்ரா. தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் போடணும் அப்படின்னாலும் அதுக்கு தேவை நமக்கு தொலைபேசியோ அல்லது அஞ்சல் மூலமாவோ நம்ம அவங்கள தொடர்பு கொள்ளணும் இல்லையா? அதுக்கு தேவை நமக்கு தொலைத்தொடர்பு. நெக்ஸ்ட் ட்ரேட், ட்ரேட்னா வாணிபம். ப்ரொடக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ் சேலிங், பொருட்கள கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். ஒரு பொருள கொள்முதல் செஞ்சு விற்பனை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவை நமக்கு ட்ரேட் வேணும், வாணிபம் வேணும். இதெல்லாம் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் பேங்கிங், மணி டிரான்சாக்ஷன், பேங்கிங் சர்வீசஸ். பேங்க்கும் பார்த்தீங்கன்னா டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள வந்துருது. 3ஆம் நிலை தொழில்களுக்குள்ள வங்கியும் வந்துருது. ஏன் அப்படின்னா பண பரிமாற்றம், வங்கி சேவைகள். ஒரு பொருள வாங்கணும், விக்கணும் அப்படின்னா பணம் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட கை மாறணும். ஸோ அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? அந்த இடத்துல பேங்கிங், வங்கி தேவைப்படுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ்ல வந்துரும். நீங்க இப்ப இந்த லெசன்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். பிரைமரி ஆக்டிவிட்டீஸ், செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் கிராமங்கள், நகரங்கள். இதனுடைய முக்கியத்துவத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்லாம் உங்களுக்கு நானு நெக்ஸ்ட் வீடியோல சென்ட் பண்றேன்.